பதம் வளவன் ஞான குரு வாணி பதம் நாடு சந்தனத்தம் என்று சொல்லியே திசை பாட முன்னை வந்தல்வ கணபதியே முன்னை வந்தல்வ கணபதியே வாணி சரஸ்வதியே கலை மகளே அம்மா கேட்ட வரம் தருவாய் தாயை கேட்ட வரம் தருவாய் என்று வித்தைக்குரிய தெய்வங்களை எல்லாம் வேண்டி ஆமாம் வேண்டி இன்று உங்கள் முன்னிலையிலே வில்லிசைக்கு கதை சொல்ல வந்திருக்கின்றோம். ஆமாம் வில்லிசைக்கு கதை சொல்ல வந்திருக்கிறோம். வில்லிசைக்கு கதை சொல்ல வந்த நாங்கள் எப்படிப்பட்டவங்கள் என்று தெரியுமா? நல்ல வாக்கு சாத்தமான ஆக்கு, நல்ல வெள்ளையும் துல்லியமான ஆக்கு. ஏன் நல்ல வடிவானாக்கள் என்று சொல்லும் போவேன். அதுக்கு என்ன கத்துருச்சு? நான் அதை சொல்ல வரல. அப்ப என்ன சொல்ல பாரு? நாங்கள் எழுதும் பாகை நாம் அறியோம், எழுதும் பாகை நாம் அறியோம். ஏட்டிலே எழுத தெரியாத நாங்கள், ஆமா நாங்கள். நாட்டுக்கு பொருள் தெரியாத நாங்கள், ஆமா நீங்க. என்ன நானோ? சரி சரி பாக்குறேன். ஆமா பாக்குறோம். எங்க வில்லு பாட்டிலே வர சொற்பிழை, ஆமாம் சொற்பிழை, பொருட்பிழை, பொருட்பிழை எல்லாவற்றையும் பொறுக்கி அது பொறுக்கியும் இல்ல பெருக்கியும் இல்ல, எல்லாவற்றையும் பொறுத்து எல்லாவற்றையும் பொறுத்து நற்குணங்களை கொண்ட பெரியோரே நம்ம தாய்மாரே தந்தையரே, நம்ம பெரியோரே தாய்மாரே தந்தையரே, சபையில் உள்ள பெரியோரே தாய்மாரே தந்தைமாரே, அண்ணா மாரே அக்கா மாரே, தம்பி மாரே தங்கச்சி மாரே, எத்தனை பிள்ளை உண்டு எல்லாம் பொறுத்தருளி. சரி அக்கா, இன்றைக்கு என்ன கதை சொல்ல போறிய? பொய்யா மொழி புலவர். என்னக்கா பொய்யா மணி புலவரும்? அவர் என்ன கொய்யா பழம் பிடிங்க சாப்பிட்டு வரோம்? அது கொய்யா மணிப்புலவர் இல்ல, பொய்யா மொழிப்புலவர். பொய்யா மொழிப்புலவர் என்பது வள்ளுவ பெருமானை குறிக்கும். அக்கா, அந்த தாதிலம் பெற்றவர் தானே அவர் தானே? ஓமம் அந்த கணக்கு ஏட்டு கட்டளம் பெற்றிருப்பார் அவர் தானே? ஓமோம் அவர்தான் வள்ளுவ பெருமான். இந்த வள்ளுவ பெருமான் திருக்குறள் என்ற அற்புதமான நூலை அழகாக எழுதியிருக்கின்றார். இந்த குறளிலே வார ஒரு குறள் தான் என்று எங்களுடைய கதை. ஆமாம் கதை. என்னக்கா அந்த குறள்? யாகாவராயினும் நாகாக்க காகாக்கா சோகாப்பர் சொல்லெழுக்கப்பட்டு. யாரக்கா அந்த வாய்க்காலுக்கு விழுறது? கடவுளே, நாங்கள் பேசுகின்ற சொற்களால் ஏற்படுகின்ற பின் விளைவுகளை யோசித்து பேச வேண்டும். அப்ப எந்த வேலை செய்யும் போது பின்னால் பார்க்கிறோம்? அப்படி பார்த்தா நாங்க காரணம் போல பின்னால பார்த்து கொண்டுதானே இருக்கணும். உங்களோட பகுதியில விடுங்கோ. நாங்கள் பேசுகின்ற சொற்களால் ஏற்படுகின்ற நன்மை தீமைகளை ஆராய்ந்து பேச வேண்டும். இப்படித்தான் தசரத மன்னன் கொடுத்த வாக்கு என்னவெல்லாம் செய்தது, இப்படியான விடயங்கள் எல்லாம் கொண்டு வந்தது என்பதுதான் இன்றைய எமது கதையினுடைய விடயம். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. பாரத தேசம் உலகிலே சிறந்ததொரு தேசம். ஆமா, அதன் சிறப்ப பாடுடன் கேளும் போவேன். சரி அக்கா பாடுங்களேன், காது குளிர கேட்போம். மாடு கட்டி போரடித்தார் மாடு கட்டி போரடித்தாய் மாலாது சென்று ஆணை கட்டி போரடித்து பலமான நாடு. அப்படியான சிறப்பு வாய்ந்த தேசத்திலே அயோத்தி என்னும் நகரம் இருந்தது. அயோத்தியோ? அது எப்படிப்பட்ட நகரம் அக்கா? கலை முதலாக தொழில்முறை எல்லாம் காட்டி வளர்த்த அயோத்தி நாடு, நீ வளமில வளம் நிறைந்த நாடு, காடு சிறந்த அயோத்தி நாடு, கலை முதலாக. சொல்லுங்க.
இந்த அயோத்தி மாநகரை ஒரு மன்னன் ஆண்டு வருகிறான். யாரக்கா? அந்த மன்னன் தசரதன் நவநாமம், தசரதன் நவநாமம், கோசலிலே இருந்த வீரன் வீரன் தசரதன் நவநாமம். இந்த தசரத மன்னன் அயோத்தி மாநகரை சிறந்த முறையிலே ஆட்சி செய்து வருகின்றான். அவனுக்கு 3 மனைவிமார். என்னக்கா ஒருக்கா திருப்பி சொல்லுங்க. தசரதனுக்கு 3 மனைவிமார். என்னக்கா 3 மனுஷிமாரோ? வாய்க்கே பெருத்து போயிருக்கோம். வாய மூடுங்க, அனுபவத்துல கதைக்கிறீங்க பாருங்க. தசரதனுக்கு கோசலை, கைகேயி, சுமித்திரை என்னும் 3 மனைவிமார் இருந்தார்கள். ஆமா இருந்தார்கள். இப்படியா சிறப்பாக ஆட்சி செய்யும் வேளையிலே ஆமாம், வேலையிலே யுத்தம் ஒன்று நிகழ்கிறது. வேற யாருக்கு நடந்திருக்கும்? புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு நடந்திருக்கும். அப்ப நீங்க நடத்துங்க, நான் போறேன். சரி சரி. சம்பாசனன் என்ற அரசனுக்கும் தசரத மன்னனுக்கும் யுத்தம் ஒன்று நிகழ்கிறது. அந்த யுத்தம் எப்படி நடந்தது? பயங்கரமான யுத்தம். யுத்தம் நடந்ததுவா, கொடிய யுத்தம் நடந்ததுவா, யுத்தம் நடந்ததுவா, கொடிய யுத்தம் நடந்ததுவா. ஆலை குதிரை 1000 1000 வெள்ளி வந்தனராம், போரில் வீரர்கள் இறந்தனராம், போரில் வீரர்கள் இறந்தனராம். கொடிய யுத்தம். அந்த வேளையிலே சம்பாசுரன் நம்பப்பட்டு தசரதன் மயங்கி தேரிலே சாய்கிறான். அப்ப அதோ கதிதான். அந்த வேளையிலே தேரிலே இருந்த கைகேயி தசரதனுக்கு சிகிச்சை செய்து தேரை தானே ஓட்டி செலுத்தி தசரதனை காப்பாற்றுகிறாள். புருஷன் உயிரை காப்பாற்றி அயோத்தி கொண்டு சேர்த்து விடுகிறாள் கைகேயி. தசரதன் முடித்ததும் நடந்ததை அறிகிறான். கைகேயை பார்த்து புகழ்ந்து பேசுகிறான். கையை பார்த்து ரொமான்ஸ் என்னக்கா? கிட்ட போய், கிட்ட போய், நல்லா கிட்ட போய், கிட்ட போய், கடகடாண்டு கிட்ட போய். என்ன கடகடாண்டு கிட்ட போய் காட்டி பிடிச்சோம்? ஆக்களுக்கு முன்னால கதைக்கிற கதையா பேர். மானே இளமயிலே அந்த மனதை பெற்றவளே, மானே இளமயிலே இந்த மனதை பெற்றவளே, செம்மொழியே நன்னுயிர் பிறகு உன் துணையாளே, மானே இளமயிலே இந்த மனதை பெற்றவளே, மனதை பெற்றவளே. அதோடு உனக்கு 2 வரங்கள் தருகிறேன், கேட்டு பெற்றுக்கொள் என்றாள். அவளும் எனக்கு வேண்டிய நேரம் கேட்டு பெற்றுக் கொள்கின்றேன் என்றாள். ஐயோ, நான் என்ற என்னவெல்லாம் கேட்டு தெரியுமா? சும்மா இரு. தசரதனும் வாக்களித்து விட்டார். தன்னுடைய உயிருக்கு ஆபத்தாக முடியும் என்று எதிர்பார்க்கவில்லை. அவசரப்படாதீங்க, சொல்லுறேன். தசரதனுக்கு நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லை. என்னக்கா அவருக்கு 3 மனைவி இருந்தும் ஒரு குழந்தை கூட இல்லையோ? குழந்தைகளை பெறுவதற்காய் குலகுரு வசிஷ்டர் அறிவிப்புப்படி புத்திர காமஸ்தியாகம் செய்தான் தசரதன். என்னக்கா புத்திர கோமத்தியாகுமோ? இஞ்ச அது கூழ் முட்டியும் இல்ல, கோல் முட்டியும் இல்ல. அப்ப என்ன தேர் முட்டியோ? அதுவும் இல்ல, அது புத்திர காமஸ்தியாகம். அயோத்தி மாநகரிலே சிறப்பாக அலங்கரிக்கப்பட்ட இடத்திலே வெகு விமர்சையாக புத்திர காமஸ்தியாகம் நடைபெற்றது. யாகம் முடிந்ததும் யாக குண்டத்திலே இருந்த ஒரு பாத்திரத்திலே பாயாசம் வெளிவந்தது. என்னக்கா பாயாசம் வெளிவந்ததோ? லெக்கா என்னக்கா யாகம் செய்தவையோ அல்லது சமையல் செய்தவையோ பாயாசம் எல்லாம் வந்திருக்கு? தம்பி, என்ன கடுமையா யோசிக்கிறியா? அக்கா, அந்த பாயாசம் இருக்கிறது தானே, அந்த பாயாசத்துல மறக்காம கஜு பிளாம்ஸ் எல்லாம் போட்டுட்டு தானே. எப்ப சாப்பாட்டு இங்க பாருங்க, உங்களோட பகுடியெல்லாம் விடுங்கோ. அக்கா, அந்த பாயாசத்தை என்ன செய்தவ? பேத்து பாயாசம் தான். அந்த பாயாசத்தை எடுத்து தனது மனைவிமார் 3 பகிர்ந்தான் தசரதன். அதன் பலனாக, ஆமாம், அதன் பலனாக நல்லதொரு குழந்தை பிறந்ததுவாம், குழந்தை பிறந்ததுவாம், குழந்தை பிறந்ததுவாம்.
கோசலை ராமரையும் கைகேயி பரதனையும் சுமித்திரை லட்சுமணனையும் சத்துருக்கனையும் என 4 குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். ஆரக்க அந்த காலத்துல இந்த பேரை வச்சது வாய்க்குள்ளே நுழையுது இல்ல. வந்ததுல இருந்து பாக்குறோம் நமக்கு அறிவு குறைவாத்தான் வேலை செய்யுது. என்ன அக்கா தசரனுக்கு பொம்பளை பிள்ளை இல்லையோ? தம்பிமாருக்கு பொம்பளை பிள்ளை இருக்குதான். ஆசைதான் என்ன, தசரதனுக்கு 4 ஆண் குழந்தைகளாகவே பிறந்தனர். ஆமாம், 4 மேனியும் பொழுதொரு வண்ணமாய் வளர்ந்து வந்தார்கள். ஆமாம், வளர்ந்து வந்தார்கள். நாட்கள் கடந்தன. ராமருக்கு முடிசூட்டுவதற்காக நாள் வைக்கப்பட்டது. ஊரெல்லாம் ஒரே கொண்டாட்டம், மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியின் ஆரவாரம். ஆமாம், ஆரவாரம். ராமருக்கு முடிசூட்டு விழா அல்லவா, அங்கே வீதி எங்கும் தோரணமாவிலை தொங்கவிட்டார், பூரண கும்பம் பொழியதைத்தார், நட்டு வைத்தார், அங்கு வண்ண வளைவுகள் நட்டு வைத்தார், வண்ண வளைவுகள் நட்டு வைத்தார். பட்டாபிஷேகத்துக்கு முதல் நாள் கைகேயின் அந்தப்புறத்துக்கு மந்தரை என்னும் பணிப்பெண் வருகின்றாள். இவன் ஏன் வாரா? ஏதோ வெள்ளங்கத்துக்கு தான் வாரா. என்னக்கா? ராமர் சிறுபிள்ளையாக இருந்த காலத்திலே மந்தரையினுடைய முதுகிலே மண்ணுருண்டைகளை விளையாட்டாக இருந்ததால் அவளுக்கு ராமர் மேல் கோபம். அந்த வஞ்சத்தை தீர்க்க வருகிறாள் மந்தரை. ராமரை காட்டுக்கு அனுப்புமாறும் கைகேயி மகன் பரதனை நாட்டை ஆளுமாறும் கைகேயை தூண்டுகின்றாள் மந்தரை. என்னவாம் ராமரை காட்டுக்கு அனுப்புமாறும் கைகேயி மகன் பரதரை நாட்டை ஆளுமாறும் தசரதனிடம் வரம் கேட்கின்றார். இதுக்கு கைகேயி சம்மதித்து சம்மதிக்க வைத்தாள் மந்தரை. தசரதன் கைகேயிடம் வருகின்றான். அங்கே தலைவீதி கோலமாய் கைகேயி தலையில் விழுந்து கிடந்தனரே, விழுந்து கிடந்தனரே. படைத்த தசரத மன்னனும் காரணம் என்னவென்றார், காரணம் என்னவென்றார், காரணம் என்னவென்றார். கண்ணே கைகேயி, ஏன் அப்படி தலைவிரி கோலமாக நிலத்தையை வீழ்ந்து கிடக்கின்றாய்? இப்ப விளங்கி விட்டது. அவன் அந்த 2 வரங்களையும் கேட்க போறாய். சரியா சொன்னியல். கல்வி தசரதனிடம் கேட்க வரமா கேட்டுக்கொள்கின்றார். உங்கள் மூத்த மகன் 14 வருடம் காட்டுக்கு போக வேண்டும், பரதன் நாட்டை ஆள வேண்டும் என்று கேட்க கைகேயி, நீயா அப்படி சொல்கின்றாய்? வேணுமென்றால் உன் மகன் நாட்டை ஆளட்டும், ஆனால் என் மகன் ராமனை காட்டுக்கு போக சொல்லாதே என்று கெஞ்சி வேண்டினார். அதுதான் இல்ல, வரம் 2ஐயும் ஞாபகப்படுத்தினார். தசரதன் பாவம் நல்ல மாற்றுப்பட்டார். வரங்களை கொடுத்த தசரதன் அப்படியே மயங்கி நிலத்திலே விழுந்தார். ஐயோ, என்ன கொடுமை! முன்னம் தண்டாளிய காப்பாத்தினவ இப்ப தண்டத்தாளிய தானே அறுத்து போட்டா. என்ன காடு சென்றாரே ராமர், காடு சென்றாரே, காடு சென்றாரே ராமர், காடு சென்றாரே. அயோத்தி மக்கள் கண்ணீர் சொரிய சீதையனோடும் லட்சுமணோடும் காடு சென்றாரே ராமர், காடு சென்றாரே. மயக்கம் தெளிந்த தசரதன் செய்தி கேட்டு உயிர் திறந்தார். ஐயோ, என்ன கொடுமை! ஐயோ, என்ன கொடுமை! முன்னம் பெண் தாலியை காப்பாத்தின தண்ட தாலியை அறுத்து போட்டா. என்ன அந்த வேளையிலே பரதன் நடந்ததை அறிகிறான். தாயிடம் கடும் கோபம் கொண்டு ராமரை வீட்டுக்கு நாடும் வரும்படி கெஞ்சினான். என்ன கதை கதைக்கிற? ராமர் வரவில்லை. ராமர் பாதனைகளை கொண்டு வந்து அரியாசனத்தில் வைத்து பரதன் கீழே இருந்து நாட்டை நல்ல முறையில் ஆட்சி செய்கின்றார். தம்பி எங்க இப்படி இருக்கிறார்? எங்களுக்கு வந்து வாச்சிருக்க தம்பிய. சரி, இந்த கதையிலிருந்து நீங்க என்ன விளங்கினியல்? இந்த பொம்பளை நம்பி ஒரு வாக்கம் கொடுக்க கூடாது போல. எனக்கு அடி வாங்கி தர போறியலே.
சரியாக்கா நான் சொல்லட்டும். அப்ப பாப்பா நீயாவது சொல்லு. ஒரு வார்த்தை சொல்ல மூலம் இதுக்கு முன்னே யோசித்து சொல்லலாம். சரியா சொன்னியல். இதத்தான் வள்ளுவ பெருமானும் யாகாவராயினும் நாகாக்கு என்று கூறுகின்றார். ஆகவே நாங்களும் வார்த்தைகளை சொல்லும் போது முன்னம் பின்னர் யோசித்து பேச வேண்டும். ஆராய்ந்து பேசும் வார்த்தைகளே நல்ல பலனை தந்துவிடும். நல்ல பலனை தந்துவிடும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய வில்லுப்பாட்டை இவ்வளவு நேரமாக கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழிய வாழியவே, வாழிய வாழியவே, வாழிய வாழியவே, வாழிய வாழியவே, என்ற கதை கேட்டவர்கள் வாழிய வாழியவே. நன்றி வணக்கம்.